we always celebrate Christmas by giving gifts to people because that's the real meaning. Because இயேசுநாதர் வானத்திலிருந்து பெரிய மகிமை எல்லாவற்றையும் விட்டு இங்கே உலகத்துக்கு வந்தார். ஸோ அதே போல் நம்மளும் சந்தோஷமாக மற்றவங்களுக்கு கிறிஸ்மஸில் கிஃப்ட் வழங்கி அது மூலமாக நம்ம கொண்டாடணும். பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இவர் தான் கரெக்டா சூப்பரா சொல்லியிருக்காரு. ரியல் கிறிஸ்மஸ்னா கிவிங் தான். அழகா சொல்லியிருக்காரு பாருங்க இவங்க. ஓகே, அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். கிறிஸ்மஸ் என்றாலே எல்லாருக்கும் மகிழ்ச்சி தானே. கிறிஸ்மஸ் என்றாலே நமக்கு டிஃப்ரெண்ட் தாட்ஸ் வருது. ட்ரெஸ், என்ஜாய்மெண்ட், ஹாப்பினஸ், அப்படி தானே ஃப்ரெண்ட்ஸ்? எப்படின்னு கேட்குறீங்களா? உண்மையான கிறிஸ்மஸ் என்றாலே கொடுப்பது தான். நம்ம வேதத்தின் அடிப்படையில் பார்த்தோம்னா கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன்னா எப்படி செலிப்ரேட் பண்ணாங்க, யார் எப்படி கொடுத்தாங்கன்னு நம்ம பார்ப்போமா? கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகிய ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவர் கொடுப்பார். இது எப்படி ஆகும்? நான் புருஷனை அறியேனே. பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நல்லிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தாவே, இதோ நான் உமது அடிமை. என்ன இது இப்படி ஆயிற்றே? நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கும் மரியாளோ கருவுற்றிருக்கிறாள். அவளை தள்ளிவிட்டாலோ அவளுக்கு அவமானமாகிவிடும். அவளுக்கு அவமானம் நேரிடாமல் அவளை ரகசியமாய் தள்ளிவிடுவது நீதிமானாகி எனக்கு சரியான செயலாகும். தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். ஐயோ அம்மா, என்னால முடியலையே. ஐயோ, என்னால முடியலையே. இது தேவனால் தீர்மானிக்கப்பட்ட தெய்வ குழந்தை. இதோ தேவாலயம் வந்துவிட்டது. பிரதான ஆசிரியரிடத்தில் போய் சென்று கேட்டு விடுவோம். நிச்சயமா நமக்கு இடம் கிடைக்கும். வயிறு ரொம்ப வலிக்குது. இதோ தேவாலயம் வந்துவிட்டோம். சற்று பொறுத்துக்கொள் மரியாளே. இதோ நான் பிரதான ஆசிரியரிடத்திலே சென்று அனுமதி கேட்கிறேன். பொறுத்துக்கொள்மா. ஐயா 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 ஐயா, ஐயா 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 ஐயா, என்னால முடியலையே. ஐயா ஐயா, என்ன மனைவி பிரசவ வலியால் துடித்துக் கொண்டிருக்கிறார். ஐயா ஐயா, இந்த ஒரு இரவு தங்குவதற்கு இடம் கொடுங்க ஐயா. இல்லை இல்லை, இங்கு உங்களுக்கு இடமில்லை. இது பரிசுத்தமான இடம். ஐயா இல்லை இல்லை, முடியவே முடியாது. உங்களை விட்டால் இந்த இடம் தீட்டாகிவிடும். போய்விடுங்கள், இங்கிருந்து போய்விடுங்கள்.
வேற எங்கேயாவது தயவு போங்கள். செய்தியா, சொல்லாதீங்க. இருந்து போய்விடுங்கள். ஐயா ஒருவேளை கவலைப்படாதமா, நம்ம வேற எங்கேயாவது ஒரு சத்திரத்தில் போய் பார்ப்போமா? அம்மா, இங்க சத்திரத்துக்கு அருகில் வந்து விட்டோமா? நிச்சயமாக இங்கே சத்திரக்காரர் நமக்கு அன்பு கொடுப்பாருமா? முடியல, கேட்டு பார்ப்போம். வயிறு ரொம்ப வலிக்குதே. சத்திரக்காரரே, ஐயா சத்திரக்காரரே, ஐயா ஐயா. யார் நீங்கள்? உங்களுக்கு என்ன வேண்டும்? ஐயா, என் மனைவி பிரசவ வழியினால துடித்து கொண்டிருக்காரு இல்லையா? ஒரு இரவு தங்குவதற்கு இடம் கொடுங்க அவங்க சத்திரத்துல. ஐயா, நீங்கள் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவர்? நாங்கள் யூதா கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் ஐயா. என்ன? நீங்கள் யூதா கோத்திரத்தை சேர்ந்தவர்களா? தயவு செய்து இங்கிருந்து கிளம்பி விடுங்கள். ஐயா, கிளம்பி விடுங்கள். ஐயா, தயவு செய்து ஐயா, தயவு செய்து என் மனைவியை பாருங்கள் ஐயா, கொடுங்களையா ஒரு இரவு தங்குவதற்கு. இது யூதா கோத்திரத்திற்கான இடமில்லை. புறப்பட்டு செல்லுங்கள். கிளம்புங்கள், கிளம்புங்கள், தயவு செய்து கொடுங்களையா. ஐயா 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 ஐயா, கிளம்புங்கள். உங்களுக்கு இங்கே இடமில்லை. கிளம்புங்கள். எங்கும் இடம் கிடைக்காததால் அவர்கள் ஒரு மாட்டுத் தொழுவத்தில் தஞ்சமடைந்தனர். உலக இரட்சகரும் யூத ராஜசிங்கமும் சரித்திரத்தை இரண்டாய் பிளந்த சரித்திர நாயகனும் ஆண்டவரும் ஆகிய இயேசு கிறிஸ்து அம்மாட்டுத் தொழுவத்திலேயே பிறந்தார். பிதாவாகிய தேவன் ஒரே பேரான குமாரனை கொடுத்தார். மரியாள் தன் கருவறையே கொடுத்தாள். யோசேப்பு தனது திருமண பந்தத்தின் உரிமையை விட்டுக் கொடுத்தான். ஞானிகள் தங்கள் நேரத்தையும் விலை உயர்ந்த பொருட்களையும் காணிக்கையாக கொடுத்தார்கள். மெய்ப்பர்கள் தங்கள் கேட்டதையும் கண்டதையும் பிரசித்தம் பண்ணினார்கள். பிரதான ஆசாரியன் முறைமைகளின் நிமித்தம் இடம் கொடுக்கவில்லை. சத்திரக்காரனோ ஜாதி வெறியினால் இடம் கொடுக்க மறுத்துவிட்டான். தேவ சாயலை பெற்ற நாம் நம்மை தேவனுக்கும் நம்முடையதை தேவையுள்ளோருக்கும் கொடுப்போம். மிகவும் சிறியவனாகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இவ்வளவு நேரம் கிறிஸ்துமஸை பற்றி நாம் பார்த்தோம். அந்த கதையை சார்ந்த பலரும் தங்களுடைய நேரம், பொருள் எல்லாவற்றையும் ஆண்டவருக்காக கொடுத்தார்கள். எனவே நாமும் ஆண்டவருக்காக நம்முடைய எல்லாவற்றையும் கொடுக்கத்தக்கதாக நாம் இருப்போம் என்றால் ஆண்டோட ஆசீர்வாதத்தை அடைய முடியும். கிறிஸ்மஸின் ஒரு முக்கியமான தீம் அல்லது கருப்பொருள் என்னவென்றால் கிவிங் ஃபார் த லார்ட். ஆண்டவருக்காக நாம் கொடுக்க வேண்டும். இப்போது நாம் ஜெபிப்போம். கிறிஸ்துவுக்குள் அருமையான எங்கள் நல்ல ஆண்டவரே, உங்களுடைய கருத்திலே நாங்கள் இந்த நல்ல கிறிஸ்மஸ் ஸ்டோரியை பற்றி பார்த்தோம். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, நான் என்னை உமக்கு முழுமையுமாக கொடுக்கத்தக்கதாக எனக்கு உதவி செய்யும். அதே போல கர்த்தாவே, இந்த சின்ன மூவியை பார்க்கிறவர்கள் கர்த்தாவே தங்களுடைய நேரம், பொருள் எல்லாவற்றையும் உமக்காக
விட்டு கொடுக்கத்தக்காக உதவி செய்யும். அதற்கேற்ற விதமாக எங்களை நாங்கள் நம்முடைய கருத்திலே தாழ்த்தி தருகிறோம். நீர் ஆசீர்வதியும். கிறிஸ்மஸை பற்றி யோசிக்கும் பொழுது கர்த்தருக்கு நான் என்ன கொடுக்கிறேன், கர்த்தர் எனக்கு எல்லாவற்றையும் கொடுத்தார், கர்த்தரை சார்ந்த பிள்ளைகள் எல்லாவற்றையும் கொடுத்தார்கள், நான் என்ன கொடுக்கிறேன் என்று யோசித்து நான் கொடுக்கத்தக்கதாக எனக்கு உதவி செய்யும் சுவாமி. எங்களை சார்ந்த மக்களுக்கு உதவி செய்யும். இது பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் சபையின் மக்களுக்கும் தேவன் தாமே கிருபையாய் இறங்கி ஆசீர்வதித்து தாங்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நாமத்தினத்தமே கேட்டுக்கொள்கிறோம் கர்த்தாவே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாய் இதனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்மளோடும் கூட இன்னும் இருப்பதாக. ஆமேன்.